எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் கரேஜ் டு பி டிஸ்லைக், ரிட்டன் பை இச்சிரோ கிஷ்மி அண்ட் ஃபியோமே டேக் கோகா. இந்த ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்போசிட்டா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல போ அப்படின்னா ஏன் ரைட்ல போகக்கூடாதா அப்படின்னு எதை சொன்னாலும் ஆப்போசிட்டா பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த புக் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு தியரி சொல்லியிருப்பாங்க, ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியர் வேற, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேற அப்படின்னு. ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியர்னா ஒருவேளை ரொம்ப ரொம்ப ஏழையாக பிறந்திருக்கோம் அப்படின்னா ஓகே நான் ஏழையாக பிறந்துட்டேன், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் முன்னுக்கு வருவேன் அப்படின்றது ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியர். ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நான் ரொம்ப புவர் ஃபேமிலியில் பிறந்துட்டேன் அப்படின்னா இந்த ரைட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரத்துக்கு காரணமே அவங்களோட சோம்பேறித்தனம் தான், அவங்க முன்னுக்கு வரணும்னு ஆசையே படல அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பயங்கரமான கருத்துக்கள்லாம் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கனவுகள் மேம்படும் அப்படின்ற என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.